கல்யாணி, இந்த மாத்திரையை போடு. காய்ச்சல் குறையலன்னா நம்ம டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாம், ஃபீவர் அடிக்கட்டும். உடம்பு சூடாகி சூடாகி தீ பிடிக்கணும். நீ இப்படி படுத்திருக்கிறது சூரஜ் பார்த்தானா ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல நீ என்ன திட்டுவாமா? அப்பா இன்னும் வரலையா பாட்டி? லட்சு எங்க போயிருக்கான்னு தெரியாம பிரீத்தி ராதாகிருஷ்ணனும் கவலையில இருக்கும்போது எப்படிமா சூரஜ் இங்க வருவான்? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி லட்சு யார் கூடயாவது சூரஜ் வந்துட்டா. நீ இந்த மாத்திரையை சாப்பிடு. சூரஜ், என்னாச்சுன்னு சொல்லுப்பா. நம்ம லட்சு கிடைச்சிட்டாமா? கடவுளே, நீ காப்பாத்திட்ட. அவ எங்கப்பா போனா? எப்போ வீட்டுக்கு திரும்ப வந்தா? அவ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கா போல. அங்கிருந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா திரும்ப வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அவ மயக்கத்தில் இருக்கும்போது அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் அவ யாருன்னு கண்டுபிடிச்சு தகவல் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தா வரேன். சூரஜ், அவளுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லம்மா. கடவுளே, இவ்வளோ நேரமா நான் எல்லா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தப்பா. சில நேரங்கள்ல நம்ம வேண்டுதல் பலிக்காதுமா. சூரஜ், நேத்து ராத்திரியில இருந்தே கல்யாணிக்கு நல்ல காய்ச்சல்பா. ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூப்பிட்டாலும் அவ வரவே இல்லை. இந்நேரம் சாப்பிட்டு ஏதாவது காய்ச்சல் மாத்திரை போட்டிருந்தா கூட உடம்பு அவளுக்கு சரியா இருந்திருக்கும். ஆனா அதையும் அவ பண்ணல. கடவுளே, லட்சுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டப்பா. கல்யாணி, இதுக்கப்புறம் லட்சுவை எங்கப்பா போய் தேடுறது? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அவங்களால தான் ஏதாவது பண்ண முடியும். லட்சுவுக்கு எதுவும் ஆகலாமா? அவ கிடைச்சிட்டாளா? நேத்து அவளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என்ன ஆக்சிடென்ட்பா? அவளுக்கு அப்படி என்னதான்ப்பா ஆச்சு? என்கிட்ட சொல்லுங்கப்பா. ஏய், ஒன்றும் இல்லைம்மா. ஆக்சிடென்ட்ல 2-3 காயம் ஏற்பட்டிருக்கு. அதுல மயக்கமாயிட்டா. வேற எதுவும் இல்லைம்மா. அப்பா, அப்பா, அப்பா. நீ இதுக்கெல்லாம் எமோஷன் ஆகாதுமா. கல்யாணி, அவளுக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குது. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. பாரு, மாத்திரை வச்ச இடத்துல அப்படியே இருக்கு.
கல்யாணி, முதல்ல மாத்திரை போடு. இங்க பாரு, இவளை என்னால சமாதானப்படுத்த முடியல. இந்த மாத்திரையை போடு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போலாம். வா கல்யாணி, இந்த மாத்திரையை போடு. இப்ப நீ படுத்துக்கம்மா. உனக்கு எதுவும் ஆகல. நம்ம ஓடும் போதும், ஸ்டெப்ஸ் இறங்கும் போதும், சைக்கிள் ஓட்டும் போதும் எத்தனை தடவை கீழே விழும்போது காயம் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு காயமா நீ இதை எடுத்துக்கோமா. இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது குணமான காயம் மட்டும்தான் உனக்குள்ள இருக்கணும். சூரஜ், நீ இப்ப எங்கப்பா போற? ஹாஸ்பிட்டலுக்குமா. நான் இப்பதான் பிரீத்திக்கு கால் பண்ணேன். ஆனா பாலா தான் போன் எடுத்தான். நடந்த எல்லாத்தையுமே நீ என்கிட்ட சொல்லிருப்பேன்ற நம்பிக்கையில அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். யாருப்பா நம்ம பொண்ணுகிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டது? அம்மா, இதையே நீ என்கிட்ட இருந்து மறைச்ச. லட்சுக்கு இப்படி ஆயிருக்குன்னு என்கிட்ட நீ சொல்லிருக்கணும்ல. நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றதுமா? 3-4 பேர் சேர்ந்து லட்சுவை கடத்திட்டு போய் ராத்திரி முழுக்க தப்பா நடந்துக்கிட்டு அவளை ரோட்ல போட்டுட்டாங்கன்னு சொல்லவா? அவ வாழ்க்கையவே அழிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. பொழுது விடியறதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க பார்த்ததாலதான் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவ உயிரையே காப்பாற்ற முடிஞ்சது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சம்பவம் அவளுக்கு நடந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஐயோ கடவுளே,
சரி நான் போறேம்மா. நானும் கூட வரேன்ப்பா. நானும் லட்சுவை பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க நம்மள வாட்ச் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்க வர வேண்டாமா? இந்த சம்பவத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லதுமா. கேஸே வேண்டாம் தான் ஆர்கே சொல்றாரு. கேஸே கொடுக்கலன்னா இந்த தப்பு பண்ணவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு ஆளாக்கணுங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். இதை யாரு பண்ணிருந்தாலும் கண்டிப்பா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. இது பண்ணவங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை அனுபவிச்சு சாகணும். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. நீ வருத்தப்படுவ நினைச்சுதான் உன்கிட்ட நான் எதுவுமே சொல்லல. நம்ம லட்சுவுக்கு அப்பா, அட நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா? போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. கல்யாணி, கூட வந்தவங்க தானே? ஆமா. நீங்க உள்ள போங்க. பாலா நீ போ. எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்ணியிருக்கீங்க? இல்லை இந்த சம்பவத்தை வேற யாருக்கும் தெரியாத மூடி மறைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சார், எனக்கு உங்களோட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ். எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரியக்கூடாது. ஐயோ,
உங்களை மாதிரி கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றவங்க என்கிட்ட இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க. அது எனக்கு சங்கடமா இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் பொண்ணால வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. மற்றவங்கள வேணும்னே தொந்தரவு பண்ணுங்கிற ஆசைலாம் எனக்கு கிடையாது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரொம்ப ரகசியமா தான் ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார், நீங்க இந்த உதவியை மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. வாங்குறதுன்னா நானே கேட்டு வாங்கிப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. தீர்ப்புல கூட விக்டிமோட பேரை சொல்லக்கூடாதுன்னு விசாரணை கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள பூந்து சில வேலை பண்ற மீடியாக்காரங்க நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நடக்கிறது நீங்களும் உங்க பொண்ணு பண்ண அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. சரி சார், நாங்க போய் வாக்குமூலம் வாங்கிட்டு வரோம். ஓ, நீங்க தான் இந்த குடும்பத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல? மேடம், உங்களோட பையன் நல்லா இருக்கான்ல? நீங்க வாக்குமூலம் தானே வாங்க வந்தீங்க, போய் அந்த வேலையை பாருங்க சார். அதுக்கப்புறம் நாம நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி பேசலாம். குட் மார்னிங் மேடம். நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அவங்க வந்திருக்காங்க. அது மிஸ்டர் ஹரிதாஸ் தான் வந்திருக்காரு, சிஐ. ஓகே, கொடுக்குறேன் மேடம். உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்கிட்ட பேசணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணட்டும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயஸ்ரீ மேடம் தான் பேசுறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? ஹலோ மேடம். சாரி மேடம், நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல மேடம், நான் இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே மேடம், நான் இப்பதான் வாக்குமூலம் வாங்க போறேன். பாத்துக்கிறேன் மேடம். ஓகே. சாரி, உங்களுக்கு இவ்வளவு பெரிய கான்டாக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ சரி, நாங்க போய் வாக்குமூலம் வாங்கிட்டு வரோம். குற்றவாளிகளை கஸ்டடியில் எடுக்கிற வரைக்கும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியில தெரியவே தெரியாது. இது எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. உன்னோட பிடிவாதத்தால தான் இந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு. இத சாக்கா வச்சுக்கிட்டு என் குடும்பத்துக்கோ என் பொண்ணுக்கோ ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்க நட்பு உடைஞ்சிரும். Catch us on Tandivan.com,
Facebook and YouTube.